வணக்க நண்பர்களே, நான் உங்களெல்லாம் ஐயனார் பாருங்க. நம்ம ஆடி மாதம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்க வந்துக்கிறோம். ஐயனாரப்பன் பொங்கல் வைக்கிறாங்க பாருங்கள். எங்கள் வீட்டுக்கார அம்மா வருஷத்தில் 2 நாள் குலதெய்வத்தில் பொங்கல் வச்சுருந்தாங்க. ஆடி மாதமும் தை மாதமும் வைக்கணும். ஆடி 1 ஆடி 18க்கு வைப்போம். அதாவது எங்கள் அண்ணன் பங்காளி ஒருத்தர் இறந்ததுனால இப்போ தள்ளி வருது. 31 முடிஞ்ச உடனே இப்போ வைக்கிறோம். அதாங்க, நீங்களாம் வச்சுட்டிங்களா? எல்லோரும் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. வருஷத்துக்கு 10 நாளாவது போங்க. நம்மளுக்கு முக்கியம் குலதெய்வம் தான். நம்மளை காப்பாற்ற போகிறதும் குலதெய்வம் தான். நம்ம சாமி ஐயனாரப்பன் பாருங்கள், காட்டு ஓரத்தில் இருக்குது. நம்ம நிலத்தாண்டே இருக்குது. எல்லோரும் பொங்கல் வச்சிட்டிங்களா? வைக்கலையா? வச்சா இப்போ வச்சிடுங்க. பாருங்கள் நண்பர்களே, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு போங்க. பொங்கல் வந்துருச்சு. குதிரைகள் பாருங்க, எல்லாம் பெரிய குதிரைகள். இதெல்லாம் எங்களுக்கு மொட்டடிக்கும் போது எடுத்து வச்ச குதிரைகள். எல்லாம் சின்ன பசங்களுக்கு. இது பாருங்கள், இப்போ பிறப்பினக்காரங்க எடுத்து வைக்கிறது. உள்ளே போயிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், ஃபுல்லாகவே மரம், கல்லேத்தி மரம், ஆலங்கல்லேத்தி ஃபுல்லாக பாருங்கள். அருவாகள் மணி அடிக்கலாமாங்க. ஐயனாரப்பன் ஆலயம் பாருங்கள், ஃபுல்லாக மலை தாங்க. பாறையிலே அப்படியே அமைச்சிக்கிறாங்க பாருங்கள், அழகாக. இது அம்மாள் ஐயனாரப்பன். இது வந்து கன்னிமார்கள் பாருங்கள். இதில் ஒரு விஷயம் என்னென்ன பாருங்கள், ஆலமரம் அருவாகள் மாதிரி அழகாக அமைஞ்சிக்குது பாருங்கள். அருவாகள் மாதிரி இந்த ஒரு அருவாகள், இந்த ஒரு அருவாகள் எவ்வளோ அமைப்பாக அமைஞ்சிக்குது பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் குலதெய்வத்துக்கு போய்ட்டு கும்பிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.